ஹலோ கைஸ், நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, முக்கியமாக வந்து பார்த்தோன்னாக்கா என்னதான் இருந்தாலையும் நம்ம ஈஸ்வரிக்கு இந்த மாதிரி காரணம் ஆனதுக்கு நம்ம குணசேகரனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது, இந்த குணசேகரனோட அட்டூழியம் ஒரு அளவே இல்லாத வந்து போயிடுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மற்றவங்கள வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சித்திரவதை பண்ணார். ஏன்னா பணத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் அவர் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துப்பாரு, நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஈஸ்வர் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நம்ம குணசேகரன் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, நம்ம ஈஸ்வரியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதா, நம்ம ஈஸ்வரிக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் இந்த குணசேகரன் தான் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் அது சட்டப்பூர்வமாக அது ஆதாரம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு போலீஸுமே வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜீவானந்தமும் என்ன சொல்லுவாருனாக்கா, நம்ம எதுவும் தெரியாமல், அதாவது நம்ம ஆதாரம் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம கேஸ் கொடுத்தனாக்கா நம்ம மேலேயே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த கேஸை திருப்பி விட்டுருவாங்க, இது பொய்யான வழக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே நம்ம ஜீவானந்த சொல்லுவாப்பில். ஆனால் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, அங்கே போயிட்டு போலீஸ் வந்து நான் போய் பார்க்குறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. கூட நானும் வரேன், தர்ஷனும் வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே வந்து சரி உங்கள் அம்மா தானே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்க்கும்போது தான் வந்து பார்த்தோன்னாக்கா ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடும்போது தான் அங்கே பெரிய ஒரு சம்பவமே வந்து நடக்குது. என்னன்னு வந்து பார்த்தா, இப்போ ஆதாரம் பக்காவாக மாட்டிச்சு. அந்த ஆதாரம் எடுத்ததும் யாருன்னா நம்ம ஈஸ்வரின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேணும்னே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல கேமரா, அதாவது அவங்களோட ஃபோனை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா கேமரா ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லாமே பக்காவாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. இப்போ அந்த இடத்துல நம்ம குணசேகரன் வந்து நம்ம ஈஸ்வரியை கழுத்தை பிடிச்சி நெருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண எல்லா விஷயமும் பக்காவாக வந்து பார்த்தோன்னாக்கா அதெல்லாம் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு பார்த்தோன்னாக்கா இந்த ரூமில் ஏதோ மர்மமாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்லுவான் இல்லைங்களா, அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது. இந்த அறிவுக்கரசி போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோன் கிடைச்சதும் அந்த ஆதாரத்தை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ அறிவுக்கரசி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அந்த ஆதாரத்தை எப்படியா மறையணும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்தாங்க மறைச்சி வச்சிடுறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம சக்தியை வந்து பார்த்தோன்னா நம்ம நந்தினி அனுப்பிச்சி வைப்பாங்க. நீ போ சக்தி, அங்கே போயிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வைக்கும்போது தான் கூட அங்கே அப்பத்தா தான் வந்து பார்த்தோன்னா மாஸ் என்ட்ரி வந்து கொடுப்பாங்க. அப்பத்தா வந்ததுமே என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த அறிவுக்கரசி நாளாக விட்டு இப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு ஃபோனை வாங்கி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அதில் இந்த குணசேகரன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸை வச்சு அங்கேயே நம்ம குணசேகரனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் நம்ம குணசேகரனால் தப்பியும் முடியல, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.